பண்டைய காலத்தில் மகாபலி என்ற அசுர மன்னன் ஆட்சி செய்தான். அவன் பக்தியிலும் தர்மத்திலும் தலை சிறந்தவன். மகாபலியின் ஆட்சியில் சுவர்க்கம், பூமி மற்றும் பாதாளம் அனைத்தும் செழிப்புடன் இருந்தது. ஆனால் அவனின் சக்தி மேலும் அதிகரித்ததால் தேவர்கள் கவலைப்பட்டனர். இந்திரன், தேவர்கள் தலைவன், தனது சுவர்க்கத்தை இழக்கப் போகிறான் என்று பயந்து விஷ்ணுவிடம் உதவி கேட்டான். உலகில் சமத்துவத்தை நிலைநிறுத்த விஷ்ணு தெய்வீக குழந்தையாக வாமனன் அவதாரம் எடுத்தார். வாமனன் ஒரு சிறிய பிராமண சிறுவனாக மகாபலியின் யாகசாலையில் சென்றார். வாமனன் மகாபலியிடம் சொன்னான், அரசே, எனக்கு என் காலால் அளக்கும் 3 அடிக்கு தகுந்த நிலத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் லோட். மகாபலி அந்த சிறிய கோரிக்கையை கேட்டு சிரித்து உடனே ஒப்புக்கொண்டார். உலகளந்த பெருமாளின் திருவுருவம். அந்த கணமே வாமனன் விசாலமான திரிகரமன் உருவம் எடுத்தார். முதல் அடியில் பூமியை முழுவதும் அடக்கினார். 2ஆம் அடியில் சுவர்க்கத்தை அடக்கினார். 3வது அடிக்கு இடம் இல்லாததால் மகாபலி தனது தலையை அழிக்க முனைந்தார். மகாபலியின் இந்த பணி மற்றும் பக்தியால் வியந்து விஷ்ணு அவனை பாதாள உலகத்திற்கு அரசனாக ஆக்கி ஆண்டுதோறும் தனது ஆலயத்திற்கு வர அனுமதி அளித்தார்.